எல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாம் பிளெண்ட் ஆகிட்டு லாஸ்ட்டாக அதோட அவுட்புட் வரும்போது தான் உங்களுக்கு அதோடைய ஃபைனல் இது தெரியும். அப்போ நம்ம சேல் பண்ணும்போது என்ன நினைப்போம்னா கரெக்டான அவுட்புட் தான் நம்ம தான் திரும்பி கஸ்டமர்ஸ் தேடி வருவாங்க. நம்ம ஏன்னா தரணும் கல்வி மேலே தனித்தனியாக லேதில் எல்லாம் நிற்கும். எதுக்காக ஒரு பொறுமையாக பண்ண சொல்கிறோன்னா தனித்தனியாக நிற்காமல் இருக்கிறதுக்காக சொன்னால் பார்த்தீங்கன்னா கலர் வந்து இந்த பவுடர் போட்டிங்கன்னா கொஞ்சம் மேலே நிற்கும். லிக்விட் பேஸில் விற்கிது அது போட்டால் கமர்ஷியலாக நம்ம யூஸ் பண்ணும்போது அது போடும்போது நல்லா பிளெண்ட் ஆகிட்டு சேல்ஸ் பண்ணும்போது இங்கே ஃபியூச்சரில் மார்க்கெட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு அது நல்லா யூஸ் ஆகும். இது மாதிரி பண்ணும்போது ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதாவது நம்ம செய்கிற மெத்தடுக்கு சும்மா குயிக்காக எதுவும் பண்ணுறோம் அப்படின்ட்டு என்ன தரணும் சொல்லி சீக்கிரமாக ரீச் ஆகிறது ஒன்று. ரெண்டாவது இது கரெக்டாக பொறுமையாக பண்ண சொல்கிறோன்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நல்லா கரெக்டாக அப்சர்வ் பண்ணிட்டீங்கன்னா தான் ஃபியூச்சரில் நீங்கள் மற்றவங்களுக்கு எடுத்து கைட் பண்ணும்போதோ இல்லை நீங்கள் பிஸ்னஸ் இதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க இல்லையா இல்லை நான் இதெல்லாம் நல்ல மெத்தட்ஸில் போகிறதுக்கு அவுட்புட்லாம் சொல்லுவீங்க. நான் இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு எதுவெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லுவீங்க. அப்புறம் பார்ப்பாங்க இது எப்படி ஃபஸ்ட்டுக்கு இப்போ எப்படி இருக்குது டிஃப்ரென்ஸ் தெரியுதுல்ல? வந்து பாருங்க வாங்க. இப்போ பாருங்க இது எப்படி மில்க் ஒயிட் மாதிரி வந்துருச்சு. இதுதான் முன்னாடி ரொம்ப அவங்களுக்கே ஒரு டிஃபரன்ஸ் என்னடா எப்படி இருக்கு. அதான் மிக்ஸ் பண்ண தான் அதோடைய இப்போ அடுத்தது இல்லை அடுத்தது போடுங்க. அது வந்து எவ்வளோ? 25 ml 25 தான். அது கை எரியும். கையில் பட்டுதுன்னா கொஞ்சம் பார்த்து நீங்கள் வாங்கி பார்த்து பார்த்து 50 கிலோ 25 ml தான்மா. அப்படியே ஊற்றுங்க. கீழே கொஞ்சம் இறக்குங்க. பொறுமையாக ஒரு ஆள் க்ளோஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஊற்றுங்க. இது நல்லா அல்வா மாதிரி அம்மா பொறுமையாக பண்ணுங்க. அந்த ஓலிக் ஆசிட் ஊற்றினோடனே பார்த்தீங்க அப்படியே ஒரு ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு இப்போ கிட்ட வந்து பாருங்க, அப்போ தெரியும். கிட்ட வந்து பார்த்துட்டு அங்கே போய் உட்காந்துக்கோங்க. நீ இது உனக்கு சொல்லி தந்துடுறா சார்? ஆமாம், ஃபஸ்ட்டு இது தான் நான் கற்றுந்தேன். ரெண்டாவது நேற்று சொல்லி தான் தெரியும். நேற்று புதுசாக ஒன்று சொல்லி கொடுத்தாங்கல்ல, அது ஈஸியாக இருந்தது. இது என்ன தெரியுமா, அந்த காஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த பாட்டிலோட காஸ்ட் லிக்விடெல்லாம் அப்புறம் தான் இதை வந்து வாட்டர் பண்ணுவாங்க. இது வந்து உடனே வாட்டர் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு செட் ஆகும். என்ன ஒரு 100 ரூபாய் அவ்வளோதான். இதுவே இதுதான் மேடம்.